ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சக்திவேல் பயங்கரமாக கோவப்பட்டார். நம்மக்கிட்ட அண்ணன் சொல்லாமல் அவனை நம்பி சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தினால அவன் பக்கம் சாஞ்சிட்டு போகிறாரு அண்ணன் அப்படின்னு பயந்துட்டு சக்திவேல் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எங்கள் அண்ணனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சொத்தெல்லாம் ஆட்டியை போட்டுடுவானோ அப்படின்ற பயம் இவருக்கு. ஆனால் முத்துவேல் அப்படி நினைக்கல. தன் பிள்ளைய தான் கதிரை நினைக்கிறாங்க. அவன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான், ராஜுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கான், நம்ம இனி ராஜியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன், நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் தப்பான பையன் கிடையாது, நாமளும் சில விஷயத்தினால கோவப்பட்டு சண்டைக்கு போகிறதுனால தான் அவங்களும் தான் அப்பா அம்மாவுக்காக அவனும் நின்று சண்டை போடுறானே தவிர அவன் கெட்டவன் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்றத முத்துவேல் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வடிவுகிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷமும் படுறாரு. ஸோ இப்போது இது ஒரு சைடு இருக்க நைட்டு கதிர்கிட்ட பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. சாப்பிட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வடிவு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு தூங்குறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே திரும்பவும் ஒரு தடவை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரை பார்த்துக்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியாக தூங்குங்கன்னு. அதுக்கப்புறமா அவங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாரு. ஆனால் சக்திவேலுக்கு தூக்கமே வர்றது கிடையாது. குமரவேல்கிட்ட போயிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. எப்படி அண்ணனுக்கு அவன் மேலே நம்பிக்கை வந்துச்சு? எதர்ச்சியாக அவன் பார்த்தானா அண்ணனுக்கு நடந்த பிரச்சனையை ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த சொன்னாராம். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாராம். சாதாரணமான விஷயந்தான், பெரிய பிரச்சனையே இல்லை, சும்மா ஒரு சின்ன ஆப்ரேஷன், குடல் மேலே குடல் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு 10 லட்சம் செலவாகுமாடா, கதிர் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ பணம் போட்டார், அதை விடுடா, அது கூட வேண்டாம், சாதாரணமான விஷயத்துக்கு எதுக்குடா அவனை கூட்டிகிட்டு போனோம், அண்ணனே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாமே, நம்மக்கிட்ட சொல்லாமல் பயந்துக்கிட்டு அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு போல இருக்குப்பா பெரியப்பா. ஆனால் கதிர் பார்த்துட்டு தான் பெரியப்பா கூட இருக்கான் போல இருக்கு அப்படின்றாங்க. சரிடா, அது சாதாரணமான விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்லலாம்ல, ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக இருந்தால் தான் நம்ம பயப்படணும், நம்மக்கிட்ட காசு பணமா? அண்ணன் படம் கொடுத்து தான் அவனே ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போயிருக்கான், அதை நாமளே செஞ்சுருப்போனே. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா இவ்வளோ செலவு பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்து நல்லது கெட்டது பார்த்து செஞ்சு நாம் எல்லோரும் கூட இருக்கிறத விட வாடா, அவன் அப்படி நல்லா பார்த்துக்கிட்டான், பணத்தை நம்மக்கிட்டேருந்தே வாங்கிக்கிட்டு என்னமோ பெருமை பேசுகிறாரு அண்ணன். இல்லைடா, அவனும் அண்ணன் மனசை மாற்றத்துக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டான் போல இருக்குது, உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் உடம்பு சரியில்லாத விஷயத்த சொல்ல வேணாம், அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு அண்ணன் மனசை மாற்றி இவனே வீட்டில் சொல்ல விடாமல் நானே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அண்ணங்கிட்ட நல்ல பேர் வாங்கி சொத்து ஆட்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்குடா. இந்த உறவை இப்படியே நான் நிலைக்க விடக்கூடாதுடா, கதிர் நல்லவன் கிடையாதுன்னு அப்பப்போ அண்ணனுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அண்ணனுக்கும் அந்த குடும்பத்து மேலே வெறுப்பும் பகவையும் அப்படியே இருக்கும். இல்லைன்னா மருமகன்ற பாசத்தில் அண்ணன் பல்ட்டி அடிச்சிருவார் எப்போ வேணாலையும் அப்படின்றாரு நம்ம குமரவேல்கிட்ட. ஆமாப்பா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் டென்ஷன்லேயும் வருத்தத்துலேயும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே அவங்க. அப்படி இன்னொரு சைடு இங்கே ராஜி கதிர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதிர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை ராஜி, இன்னும் ஒரு வாரத்தில் அவர் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் எதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நான் சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல, அவருக்கு சும்மா சாதாரணமாக குடல் மேலே குடல், அவ்வளோதான், அவர் உடம்பை அவர் நல்லா பார்த்துக்கிறதே கிடையாது, பார்க்க தான் ஹைட்டாக நல்லா வெயிட்டாக இருக்காரு தவிர சரியே சாப்பிட்றது கூட இல்லை போல இருக்கு உங்கள் அப்பா அப்படின்றாங்க. ஒருவேளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா உன்னை நினச்சி அவன் அப்பா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரோ, சரியாக சாப்பிடாம 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஒன்று சேர்ற மாதிரி வந்து திரும்பவும் பிரச்சனையாகுது, உங்ககிட்ட பேச முடியாமல் பொண்ணை எதிர்த்து வீட்லேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஒருவேளை உன் அப்பா அதனால தான் டென்ஷன் ஆகி உடம்பு சரியில்லாமல் போயிட்டார் போல இருக்குது, அதான் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் எல்லாரும் பதறுவீங்கன்னு யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து விட்டுடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு, வீடு உன் அப்பாவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கதிர் எதாவது சொல்லி ராஜா சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. ஏமா ராஜு ஒரு மாதிரியாகவே இருக்கு அப்படின்னு. என்னப்பாச்சு ராஜு அப்படின்னு பாண்டியன் கூட கேட்குறாரு. இல்லை மாமா, அப்பாவை நினச்சி தான் கவலையாக இருக்குது அப்படின்றாங்க. எதுக்குமா கவலைப்பட்டுக்கிட்டு, உன் அப்பா அதோ எதிர்த்து வீட்டில் தான் இருக்காரு, உன்னை யாருன்னா போக வேணான்னு சொல்லிடுவாங்களா, நீ போய் உன் அப்பாவை தாராளமாக பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க. நிஜமாவா மாமா அப்படின்றாங்க. ஏன் ராஜு, உன் அப்பாவை பார்க்கறதுக்கு இங்கே யாராச்சும் பர்மிஷன் கொடுக்கணுமா என்ன, யாராச்சும் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களே என்ன, நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. ஏங்க அப்படியே நானும் ஒரு விஷயம் கேட்கணும்னு கோமுதி சொல்கிறாங்க. என்ன கோமுதி, உனக்கு என்ன கேட்கணும் சொல்லு, உனக்கு ஏதாச்சும் சந்தேகமா அப்படின்றாங்க. சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நானும் ராஜு கூட போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டுமா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன உடனே எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அண்ணனை பார்க்கணும் போல இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்றாங்க.
எல்லாம் சரிதான் கோமதி, ராஜு போனால் கூட எதுவும் பிரச்சனை பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ போனால் உன் அண்ணன் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாரே அப்படின்றாங்க. ஏங்க இப்போ வேண்டாங்க, காலையில் சின்ன வெளியில் போகிற நேரமாக பார்த்து நானும் ராஜியும் போய் பெரிய அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறோங்க அப்படின்றாங்க. சரி நான் வேணாம் சொல்ல போகிறேன், ஆசைப்பட்டுட்டேன், போயிட்டு வா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ராஜி இப்போ சந்தோஷமா அப்படின்னு நம்ம சரவணன் செந்தில் அதாவது எல்லாருமே கேட்டுட்ருக்கவோ ராஜுவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. கதிர் இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குறாரு. இவ்வளோ நாளாக கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமலே முத்துவேல் பின்னாடியே சுற்றிட்டு அழிஞ்சிட்டு ரொம்ப கஷ்டமாக வருத்தத்தோடு இருந்தார். ஸோ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கக்கூடாது, சிங்கம் மாதிரி இருந்தவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் வருத்தம் எல்லாருக்குமே அது அப்படி தான் இருந்தாங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் கோமதி வழக்கம் போல் வேலையை செஞ்சுக்கிட்டு வாசல்லையே எட்டி எட்டி பார்க்குறாங்க. ராஞ்சி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சத்த ஏன் இப்படி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க, யாராச்சும் வராங்களா என்ன, மீனாக்கா இது வராங்களா, இல்லையே என்கிட்ட மீனாக்கா வர்றதா எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க. டேய் அது இல்லடி, நாம் உன் அப்பாவை பார்க்க போகிறதா நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, மாமா கூட போய் பார்த்துட்டு வர சொன்னார், அதுக்கு தாண்டி அப்படின்றாங்க. அதுக்கு ஏன் எப்படி பார்த்துட்ருக்கீங்க, வீட்டுக்கு போனால் தானே பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஏய் சின்ன அண்ணன் போகணும் இல்லடி, அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியே நீங்கள் போய் சமைக்கிற வேலையை பாருங்க அத்தை, நான் இங்கேயே நின்றுட்டு பார்க்குறேன், சித்தப்பா வெளியில் போனதுக்கப்புறமா நாங்கள் போகலாம். அத்தை அப்பாவை பார்க்க போகும்போது கை வீசிட்டா போக முடியும் அத்தை அப்படின்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியும்டி, ஏற்கனவே நான் கதிர்கிட்ட சொல்லி பழம்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், கதிர் கடைக்கு போயிருக்கான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அத்தை, சரி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சமைச்சிட்ருக்காங்க. கரெக்டாக பாருடின்னு இங்கே ராஜுவும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே காலையிலே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு முத்துவேலை எழுப்பி ஸோ வடிவு அவங்களுக்கு நல்லாவே பார்த்துக்கிறாங்க. மாத்திரை கொடுத்து ஸோ கை கால்லாம் துணி போட்டு இதெல்லாம் தொடச்சி அவரை சுத்தப்படுத்தி துணி டிஸ்சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுட்டு ஸோ அவருக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்குறாங்க. முத்துவேலை நம்ம குமரவேலோ சக்திவேலும் கூட வராங்க. பார்த்துட்டு பெரியப்பா இப்போ எப்படி இருக்குது பெரியப்பா அப்படின்றாங்க. எல்லாம் ஓகே தான்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. சரி பெரியப்பா, மில்லில் கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் அப்போவும் போயிட்டு வரோம், நீங்கள் பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஆமாண்ணே, 2-3 நாளாக நானும் மில்லுக்கு போகவே இல்லை, உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நீங்கள் ஃபோன் எடுக்கலன்ற டென்ஷன்லேயே சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நான் போய் கணக்கு வழக்கு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேனே அப்படின்றாங்க. ஏன் சக்தி, எனக்கு என்ன உன் மேலே நம்பிக்கை இல்லையாம்மா, நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறேன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, நீயே எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துக்கோ, இது இப்படி நான் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. என்னண்ணா நீங்கள், நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்ட மாதிரியே நீங்கள் இப்போ பேசுகிறது இருக்குண்ணே அப்படின்றாங்க. சக்தி ஏன்டா தப்பாக புரிஞ்சுக்கிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, உன் மேலேயும் குமரவேல் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, வழி நடத்துவீங்க, பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஒன்று, நீ போடா போய் பார்த்துக்கோ, எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட சொல்லு ஒட்டு மொத்தமாக அப்படின்றாங்க. சரிண்ணே நாங்கள் வரேன் அப்படின்னு மாறிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அக்கா மாமாவுக்கு நான் சூடாக இட்லி எடுத்துகிட்டு வரேன் கொடுங்கக்கா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் இட்லி எடுத்துகிட்டு பிளேட்டில் மூடி வச்சுட்டு கிளம்புறாங்க. அவங்களுடைய அம்மாவும் எப்படிடா இருக்கு முத்துவேலு, இவன் வேற புரியாமல் கதிர்கிட்ட சண்டைக்கு போயிட்டான் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைம்மா, கதிர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டான், நல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்கப்லாம் பண்ணான், ரொம்ப நல்ல பையன் கதிர் அப்படின்றாங்க. எனக்கு கூட தெரியும் நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்தினால என்ன அங்கேருந்து இங்கே அனுப்பி வைக்கணும்னு கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி அனுப்பி வச்சுட்டான். ஆனால் இதனால் கதிர்க்கு தான் அங்கே கெட்ட பேர் ஆயிருக்கும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இந்த நிலமையில் உன் கூட இருக்கிறதுக்கு கதிர் அனுப்பி வச்சிருக்கான்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்றதையும் அவங்களும் பேசிட்டு, சரிடா நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, மாத்திரை போட்டுட்டு நானும் போய் சாப்பிட்டு மாத்திரை போடணும் அப்படின்னு அவங்களே எந்திரிச்சு போயிடுறாங்க. சரின்னு சொன்னதுக்கப்புறமா இங்கே வடிவு தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ராஜு இருந்துக்கிட்டு, அத்தை என் சித்தப்பாவும் என் அண்ணனும் கிளம்பிட்டாங்க அத்தை வெளியில் அப்படின்றாங்க. ஐயோ இந்த வெளியில் போன கத்திரிப்பையன் இன்னும் ஆளா காணமே, நம்ம வந்தால் தானே, இப்போ போனால் அவங்க திரும்பவும் வரத்துக்குள்ளே நம்ம போய் வந்துட முடியும் அப்படின்றாங்க. சொந்த வீட்டுக்குள்ளேயே பயந்துட்டு போகிற நிலமையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியே வந்தால் என்னப்போ வரட்டும், என் அண்ணனை பார்த்துட்டு போக நான் வந்திருக்கேன், யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இல்லாதவங்க இவ்வளோ நேரம் எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களா, சரி விடுங்க அத்தை, அவர் வந்தால் என்ன வரலன்னா என்ன, அவர் இருந்தால் ஏதாச்சும் பேசி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவார், அவர் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக பேசிட்டு வரலாம், அவ்வளோதான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். கதிர்மா பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்றாங்க. சரிடா கதிர் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு ட்ராவல்ஸ்க்கு போகிறதுனா கிளம்பு, நானும் ராஜியும் போயிட்டு
பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரிம்மா இந்தாங்க அப்படின்னு உடனே ராஜி வாப்பலாம் அப்படின்னு 2 பேரும் பழத்தை எடுத்துக்கிட்டே இங்கே வராங்க. இந்த வீட்டுக்கு ராஜியும் கதிரும் வந்து தயங்கி நின்றுட்டுருக்கவும், அதாவது கோமதியும் என்னம்மா சொந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற, வாமா அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. இல்லைம்மா அண்ணன் அப்படின்றாங்க. சின்னன்னா வெளியில் போயிருக்கான், மூத்தவன் உள்ளே தான் இருக்கான், அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தியா, வா ராஜி வாமா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எப்படிம்மா இருக்க அப்படின்றாங்க. எனக்கு என்னம்மா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாங்க. சாரிம்மா உன்னை என் வீட்டில் வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஏய் இங்கே பாரு, எதுக்கு இப்போ வருத்தப்படுறேன், உனக்கு ஒன்று தெரியுமா, முத்துவேலுக்கு உடம்பு சரியில்லைன்னு கதிருக்கு தெரிஞ்ச உடனே நான் இங்கே இருக்கணும்னு முத்துவேல் ஆசைப்பட்டிருக்கிறான். அதனால தான் கதிர் அண்ணன் எங்கள் அண்ணன் அங்கேருந்து என்ன எப்படி வெளியே போ உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியாமல் சின்னதாக ஒரு ட்ராமாவை பண்ணி பிரச்சனையை பண்ணி ஒரு காரணத்தை வச்சு என் பையன்கிட்ட என்னை அனுப்பி வச்சுருக்கான். எனக்கே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். முத்துவேல் தான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னான். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, கதிர் எனக்கு நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கான், என் பசங்களோட நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன். அங்கே இருந்தால் என்ன இங்கே இருந்தால் என்னம்மா, நீங்களும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. இவன் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் என்னை இங்கே அனுப்பி வச்சான் கதிர். இங்கே வந்து நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன். 2 பேரும் என் பிள்ளைங்க தானே, அடித்தாலையும் பிடிச்சாலையும் எனக்கு நீங்கள் தானே எல்லாமேன்றாங்க. என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, நிஜமாவா, கதிர் இதுக்காக தானே இவ்வளோ விஷயம் பண்ணான் அப்படின்றாங்க. ஆமாம், வர இந்த கதிர் என்கிட்ட எதையுமே சொல்கிறது கிடையாது, சொல்லாமலே நிறைய விஷயம் செஞ்சுருக்கான் அப்படின்றாங்க. சொல்லாமல் செஞ்சிருக்கானே அவன் மேலே கோவப்படாத ராஜி, உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவன், அவன் மேலே நீ பெருமைப்படு, சந்தோஷப்படு. தன் குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான்னு நமக்கே தெரியாமன்னு அவனை நினச்சி சந்தோஷப்படு, அவன் மேலே கோவப்படாத. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் அப்பா வந்ததுலேருந்தே உன் புருஷனை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா, வா நீயே கேளு அப்படின்னு 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வா ராஜி வா கோமதி அப்படின்றாங்க. அண்ணன் எப்படின்னா இருக்க அப்படின்றாங்க. அப்பான்னு ஓடி போய் ராஜி கட்டி அணைச்சிக்கிறாங்க. வடிவும் கூட தான் நின்றுட்டுருக்காங்க. ராஜி அப்படின்னு மா அப்படின்னு, இப்போ எப்படிப்பா இருக்குது உடம்பு அப்படின்றாங்க. பரவாயில்ல ராஜி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. என்னத்தா வரும்போது எது கதிரை பற்றி பேசிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, நான் அங்கே இருக்க முடியலன்னு கோமதி வருத்தப்பட்டேன், அதான் கதிர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஆமாம் கோமதி, நான் தான் அம்மா இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கப்புறமா அவன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், அதுக்கு தான் அவன் இங்கே அம்மாவை அனுப்பி வச்சான். நீங்கள் யாரும் கதிரை தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையிலே கதிர் ரொம்ப நல்ல பையன், அவனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிற. ராஜிக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை நாங்கள் எங்கே தேடி கண்டுபிடிச்சிருந்தாலையும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். உண்மையிலே கதிரை பற்றி நான் அவ்வளோ பெருமையாக சொல்கிறேன், இதை நான் சொல்லியே ஆகணும். நீ என்ன நினைப்பா ஏது நினைப்பானெல்லாம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. கதிர் ரொம்ப நல்ல பையன், நீயும் பாண்டியனும் சேர்ந்து அவனை நல்லாவே வளர்த்துருக்கீங்க. அவனுக்காக அவன் எதையுமே யோசிக்க மாட்டேன்றான், அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணுறான். குடும்பத்துக்காகவும் அதே மாதிரியே ராஜிக்காகவும் யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ராஜியோட கனவை அவனுடைய கனவாக நினச்சிக்கிட்டு போராடுறான். ஒருத்தருக்காக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறான். ரொம்பவே நல்ல பையன் அவன், அவன் குணத்துக்கு அவனுக்கு எதுவுமே வராது. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் தெரியுமா என்ன அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே சொல்லியிருக்கணும் இல்லைப்பா, கதிரி கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் சென்னையில் தான் இருக்கான்னு நான் பார்த்தேன்ப்பா, ஆனால் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். என்கிட்ட சரியாக பேசலைன்னு உடனே தான் அவன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நானும் அவங்ககிட்ட நிறைய தடவை கால் பண்ணி கேட்டேன், அவன் எதுவுமே சொல்லலை. ஆமாம், அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு, சர்ஜரி பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க, எதுக்குப்பா எல்லாம் சரியாக போயிடுச்சா அப்படின்னு ராஜி கேள்வி மேலே கேள்வி தான் கேட்குறாங்க. எதுக்கு இப்படி பதறா, எனக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, இனி ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும், அப்பப்போ செக்கப் போகணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மாத்திரை மெடிசன் எடுத்துக்கிட்டால் எல்லாமே சரியாக போயிடும், வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு சாதாரணமாக குடல் மேல் குடல், அதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. கதிர் கூட சொன்னான்ப்பா, நான் கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சரியாக சாப்பிடாம தூங்காமல் என்னை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு நான் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பொண்ணு எதிர்கால நின்று பேச முடியாமல் 2 குடும்பத்துக்கும் சண்டை ஆகிட்டே இருக்குன்னு நீங்கள் என்னை நினச்சி சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருந்திருப்பீங்க நீங்களும் அம்மாவும், அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு கதிர் சொன்னான்ப்பா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படி சொல்லியிருக்கானா கதிர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம்மா இருக்காதா உன் மேலே பாசம் அப்பாவுக்கு அப்படின்னு வடிவும் சொல்லவும், ஒரு வழியாக ராஜையும் சமாதானப்படுத்துகிறாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன டேப்லெட்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டீங்களாப்பான்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் சாப்பிட்டேன், நல்லா வாக்கிங் நடக்க சொல்லியிருக்காங்க, நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க, நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க, மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியாப்பா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. பா
சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் ராஜி அப்படின்றாங்க. சரி அப்போ சாப்பிட்டீங்களாப்பா, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் வாங்கப்பா, டாக்டர் உங்களை வாக்கிங் போக சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னவும், ஆமாம் சரின்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிகிட்டு நடக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதான் வடிவு இருக்கால அவள் பார்த்துப்பான்றாங்க. ப்ளீஸ்ப்பா நாங்களும் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா, எனக்கும் உங்களை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குப்பா, உங்கள் கூட நான் இருக்கணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டுட்டு வாக்கிங் நடந்துட்டுருக்காங்க. கோமதியும் பாண்டியன் அதாவது கதிரை பற்றி அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப பெருமையாக பேசுகிறாருன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் இங்கே திண்ணியில் உட்காந்து அதாவது வீட்டில் உட்காந்து அவங்களுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி தான் கூப்பிட்டுட்டு மெதுவாக நடக்க வச்சிட்ருக்காங்க. அம்மா அப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ போமா அப்படின்னு சொன்ன உடனே வடிவும் உள்ளே போயிடுறாங்க. அப்போ அந்த டைம்லேருந்து தான் பாண்டியன் வெளியில் கடைக்கு போனவர் சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வராரு. அப்படி இவங்க நடக்க வச்சுட்டு பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, உடம்புக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ராஜி நான் அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன்ப்பா, நீ போய் உள்ள அத்தை கிட்ட பேசிட்டு அப்படின்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு ராஜுவும் புரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் மாமா பேசுவாருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பாண்டியன் சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு முத்துவேல். ரொம்ப பதற்றப்படாதீங்க, எல்லாத்தையும் கதிர் என்கிட்ட சொல்லலை, கதிர் கூட ஒரு தம்பி வந்து இருந்துச்சுல்ல, அதான் கோமதி கூட எல்லாரும் கூடவும் ஒரு ஹைட்டாக ஒரு தம்பி, அந்த தம்பி சென்னையில் கதிரை மீட் பண்ணியிருக்கு, எதர்ச்சியாக மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க விஷயத்த தெரிஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த தம்பி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இடத்த சொல்லிச்சு. அதனால தான் அன்றைக்கி பிரச்சனை பெருசாகாமல் என்னால் சமாளிக்க முடிஞ்சிச்சு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அதான் கதிர் சொன்னான்ல, இதுக்கப்புறமும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கதிர்கிட்ட கேட்டேன், அப்படி எதுவும் இல்லை, ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கணும்னு சொன்னான் அப்படின்றாரு நம்ம பாண்டியன். ஆமாம் பிரச்சனைலாம் இதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லை, செக்கப் போகணும் அப்படின்னு தான் இவரும் சொல்லிகிட்ருக்காரு. நான் என்னமோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், அதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, கதிர் சொன்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும்னு, செக்கப் போகும்போதெல்லாம் கதிரை கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் உங்கள் கூட வரேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றாரு. சரி முத்துவேன்னு சொல்லிட்டு திரும்பலாம் வாக்கிங் நடக்கலான்னு நடக்கிறாரு. ஸோ ராஜு பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ ராஜு போயிட்டாங்க, இவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ டக்குன்னு வந்து அவர் திரும்பி நடக்க முடியல, கீழே ஸ்லிப்பாகி விழ பார்க்குறாரு. பாண்டியன் ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாரு. பார்த்துங்க அப்படின்னு என்னை கூப்பிட்ருக்கலாம்ல, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு பாண்டியன் கூட்டிகிட்டு போகிறாரு. இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க. நீங்கள் எப்படி தனியாக நடப்பீங்க, ராஜு உள்ளே போயிடுச்சு, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பயப்படாமல் இருங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாங்க. கதிரை நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்குற, கதிர் ரொம்ப நல்ல பையன், ஏன் அவன் நல்லா பார்த்துக்கட்டான், அவனுக்கு ஒரு குறையும் வராது, நீ ஏன் அவனுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட அப்படின்னு நம்ம முத்துவேல் கேட்குறாரு. நான் வேணா அந்த பணத்தை தரட்டுமா, கதிர் ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்காகவும் யோசிக்கிறான், அவனுக்காக அவன் எதுவுமே யோசிச்சதில்லை, பணத்தை எப்படி ரெடி பண்ணி தருவான் அப்படின்ற மாதிரி முத்துவேல் கேட்கவும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவனை ஒன்று நான் அவசரப்படுத்தலை, ஏதோ கோவத்தில் கேட்டுட்டேன் அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜுவும் வராங்க. அப்பா அப்படின்னு உடனே உள்ளே கூட்டிகிட்டு போப்பா அப்பாவை அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. முத்துவேல் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜி. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எவரிஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.